யாருக்கும் தெரியாம பின்பக்கமா துர்கா வீட்டுக்குள்ள போய் இந்த நகை எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும். சரிங்க சார். இதுல ஒண்ணு மிஸ் ஆக கூடாது. இது அப்படியே அவ வீட்டுல வைக்கணும். சரியா? சார், கான்ஸ்டபிள் துர்கா வீட்டுல நகை தேடினீங்க. அவங்க நகையை உங்க வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? நகையை நீங்க உங்க வீட்ல மறைச்சு வச்சுக்கிட்டு கான்ஸ்டபிள் துர்கா மேல பழிய போட்டு அவங்கள நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்களே சார். அநியாயத்துக்கு நீங்க தப்பு பண்ணிட்டு லேடி கான்ஸ்டபிள் மேல பழிய போட்டிருக்கீங்க. போலீஸ் மேல இப்படி பண்ணா பொதுமக்களுக்கு எப்படி சார் உங்க மேல நம்பிக்கை வரும்? செத்து பொண்ணு எப்படி மறுபடி உயிரோட வந்தா? இவ வீட்டுல மறைச்சு வச்ச நகை எப்படி என் வீட்டுல வந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்க. மேடம், நகைக்காக தான் மினிஸ்டர் மருமகளை நீங்க கொலை பண்ணதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஆனா இப்ப நகை இன்ஸ்பெக்டர் வீட்டுல கிடைச்சிருக்கு. அப்போ மினிஸ்டர் மருமகளை கொலை பண்ணது யாரு? கூடிய சீக்கிரமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன். நகையை திருடி உங்க வீட்டுல மறைச்சு வச்சுட்டு பழிய ஏன் மேல போட்டதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். அண்ணா, ஹேண்ட் கப் கொடுங்க. கொடுங்க. குந்தவை, எதுக்கும் துர்காக்கு ஒரு போன் பண்ணி பாரு. சரிம்மா. மாதவி, என் போன் சார்ஜ்ல இருக்கு. போனை எடுத்துட்டு வந்து தரியா? அக்கா, அம்மா தான் சொல்றாங்கன்னா நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம துர்காக்கு போன் பண்ற? அதானே, அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? ஏமா, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? ஏய், என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? துர்கா நம்ம பழைய துர்கா மாதிரியா இருந்தா அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா மேகலா, துர்காவோட ஆட்டிடியூட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ பார்த்தல, பழைய துர்கா இப்படி நடந்துக்கவே மாட்டா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கற? அதானே, துர்கா முன்னாடி மாதிரி பயந்தவளா இருந்தா கூட நீங்க ரெண்டு பேரும் அவளை நினைச்சு பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் இப்ப அவ தைரியமான துணிச்சலான போலீஸ் ஆயிட்டாலே. அப்புறம் எதுக்காக அவளை நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. குந்தவை, நீ போன் எடுத்துட்டு வந்து துர்காக்கு போன பண்ணு. சரிம்மா. மா, துர்கா வந்துட்டாமா. துர்கா, 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 ஹே பாடி. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. எனக்குள்ள இருந்த பயம் காணாம போச்சு. துணிச்சலும் தைரியமும் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உங்களுக்கும் தெரியும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டேன்.
அந்த அப்பாவி பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த அந்த மினிஸ்டர், அவர் மனைவி, அவர் பையன் எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அந்த அப்பாவி பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். துர்கா, நீ இப்படி தைரியமான பொண்ணா மாறினதுல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஆமா துர்கா, அரசியல்வாதிங்க கிட்ட மோதனா ஆபத்துல தான் முடியும். பயப்படாதக்கா. சமயபுர மாரியம்மா நமக்கு துணையா இருப்பாங்க. கடவுளே, ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. யோ, உண்மையை சொல்லியா? பேசுறது அவதானா? டேய், செத்து போன எப்படியா உயிரோட வருவா? செத்தவ எப்படி உயிர் பொழைச்சு வந்தான்னு எனக்கு தெரியலையா. அவ உயிர் பொழைச்சு மட்டும் வரல, வேற வேற மாதிரி வந்திருக்கா. யோ, என்னையா சொல்ற? அவ தொட்டதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க ஐயா. இப்ப பெரிய தைரியசாலியா மாறிட்டா ஐயா. முன்னாடி என் எதிர்க்க நிக்கவே பயந்துட்டு இருந்தவ இப்ப என்னையே அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கானா பாத்துக்கங்க ஐயா. ஐயா, ஒருவேளை நீங்க கொடுத்த விஷம் அவளை மாத்திருச்சா? ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. யோ லூசு, உன்னையெல்லாம் எவன்டா இன்ஸ்பெக்டர் ஆக்குனது? நான் கேட்கறது பதில் சொல்லு. நீ நகையை அவ வீட்டுல தானே பதுக்கி வச்ச. அந்த நகை எப்படிடா உன் வீட்டுக்கு வந்துச்சு? அதான் இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க ஐயா. ஐயா, இதுக்கு நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க ஐயா. உங்க மருமகளை கொலை பண்ணத அவன் நேர்ல பாத்திருக்கா. உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல அவ ரொம்ப குறியா இருக்கா ஐயா. அந்த நுண்ணையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா, அந்த துர்கா உடம்புல ஏதோ புகுந்திருக்கு. அது அவளை ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க ஐயா.